இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாளாகவே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரான்ச்சைசி பிராண்ட் தெருவுக்கு தெருவு உருவாகியிருக்கு. ஸோ இந்த ஃப்ரான்ச்சைசி பிராண்ட்லாம் உண்மையிலே அது நல்ல பிராண்டு தானா, இல்லை அந்த நல்ல பிராண்டை நான் எப்படி சூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குன்னா அதை பற்றின விளக்கக்கூடிய காணொலியாக தான் இது இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 7 மலை சர்டிஃபைட் ட்ரைனர் மற்றும் என்டர்பிரனர். இப்போது ஒரு சில ஃப்ரான்ச்சைஸிலாம் பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி ஃபீஸ் ஃப்ரீ, உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஃபீஸ் ஃப்ரீ, பிராண்டிங் ஃப்ரீ, நீங்கள் 24 ஹவர்ஸ் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம், நாங்கள் உங்களுக்கு மசாலா மட்டும் தந்துடுவோம், நீங்கள் அதை வச்சு என்ன வேணால் பண்ணிக்கலாம், நீங்கள் எந்த மாதிரி ப்ராடக்டை வேணாலும் நீங்கள் லான்ச் பண்ணிக்கலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் உங்களுக்கு கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லி ஃப்ரீன்னு கூவி விற்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸியை தயவுசெய்து நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஒரு நல்ல ஃப்ரான்ச்சைஸியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தம் 8 வகையான ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 8 வகையான ஸ்டெப்ஸில் ஒரு ஸ்டெப்ஸ் அவங்கக்கிட்ட இல்லைனாலோ, இல்லை அதை பற்றின சரியான விளக்கங்கள் அவங்கக்கிட்ட இல்லைனாலோ நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்டெப் நம்பர் 1 மார்க்கெட் ரிசர்ச், ஸ்டெப் நம்பர் 2 ஃப்ரான்ச்சைசி ஃபீஸ், ஸ்டெப் நம்பர் 3 ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட், ஸ்டெப் நம்பர் 4 brand recognition, step number 5 menu and product offering, step number 6 franchise agreement, step number 7 legal structure, step number 8 financial projection. ஸோ இந்த 8 ஸ்டெப்புமே கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் இல்லைனாலும் அந்த கம்பெனியை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது தான் சிறந்தது. சரி, இந்த 8 பாயிண்ட்டையும் நான் சரி பார்த்து இந்த ஃப்ரான்ச்சைஸியை நான் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட மாடல் ஆஃப் பிஸ்னஸை பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி எடுக்கணும்னு போகும்போதே அது ஒரு எஸ்டாப்ளிஷ்டான பிராண்டாக பல வருடங்கள் இருக்கிறதா, இல்லை வெல் நோன் பிராண்டாக இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்கன்னா குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 வருஷத்துக்கு மேலே இருக்கிற பிராண்டை ஃபில்டர் பண்ணிங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 10-15 தான் தேரும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களோட துறையில் இருக்கிற பிராண்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பீட்சா இண்டஸ்ட்ரின்னு சூஸ் பண்ணிங்கன்னா ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா பல வருஷங்களாக இருக்கிறது பீட்சா, டொமினோஸ் அந்த மாதிரி பெரிய பிராண்டாக தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு அதுக்கும் கம்மியானதுன்னா ஒரு சின்னதாக இப்போ ஸ்டார்ட் அப் பண்ண ஒரு 10 வருஷத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பிராண்டை நோக்கி தான் நீங்கள் போவீங்க. ஆனால் அந்த பிராண்டு மக்கள் மத்தியத்தில் அந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குமான்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஸோ அடிப்படையில் அந்த ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறதுக்கான அந்த தேவையே நம்மளுக்கு இல்லாமல் போயிடுது. ஸோ நீங்கள் எடுக்க போகிற பிராண்ட் எந்த மாதிரி இருக்கணும்னா குறைஞ்சது எஸ்டாப்ளிஷ்ட் பிராண்டாக இருக்கணும், அதாவது பெரிய பிராண்டாக இருக்கணும். அப்போ தான் மக்கள் மத்தியில் அவங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும். சரி, அப்போது நான் ஒரு சின்னதாக ஸ்டார்ட் அப் பிராண்டை நான் சூஸ் பண்ணவே கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சூஸ் பண்ணலாம். ஆனால் அது கம்ப்ளீட்டாக போயிட்டு உங்களுக்கு ரிஸ்கில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய ஃப்ரான்ச்சைஸிஸ் வந்து டீ ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்க, மாடர்ன் அவுட்லெட் டீ ஷாப்னு ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பார்பிக்யூ, கிரில்லு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாண்ட்விச்சஸ்ஸு, பர்கரு, கருப்பட்டி காஃபி, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்டை வச்சு அவங்க வந்து ஃப்ரான்ச்சைஸி தராங்க. நல்ல ஞாபகம் வச்சுங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் யூனிக்காக செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு க்ரௌடு வரதான் செய்யும். ஆனால் அதுக்கான காம்படிஷன் வந்து என் நம்பர்ஸ் ஆஃப் இருக்கும். யாரால் ஒரு விஷயத்த சுலபமாக செய்ய முடியுதோ அப்போது அதுக்கான காம்படிஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால் உங்களோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் செட் பண்ணியிருக்கிற கோலை குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் அச்சீவ் பண்ணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ நீங்கள் எப்போவுமே சூஸ் பண்ணும்போது அதில் காம்படிஷன் லெஸ்ஸாக இருக்கிற மாதிரியோ, இல்லை நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கிற கோலில் எத்தனை வருஷம் இருக்கோ அத்தனை வருஷத்துக்கு ஒரு இந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கான வாய்ப்புகளை இருக்கிற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கணும். என்னோடய அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் லாங் டைமுக்கு தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர ஷார்ட் டைம் யோசித்து நீங்கள் ஒரு பிஸ்னஸை பண்ணக்கூடாது. அந்த ப்ராஸ்பெக்டில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சின்ன ஷார்ட் டைமுக்கு திங்க் பண்ணி இந்த மாதிரி இருக்கிற நியூ கம்மர்ஸாக இருக்கிற ஸ்டார்ட் அப் பிராண்டெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நிறைய ரிஸ்க் ஃபேக்டரை அதிகரிச்சுக்கிட்டே தான் வருமே தவிர குறைவாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை.
ஸோ நீங்கள் எப்போவுமே சூஸ் பண்ணும்போது ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் பிராண்டை சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஓனாக ஒரு 1 இயர் ரிசர்ச் பண்ணி அதுக்கான விஷயங்களெல்லாம் நீங்கள் பொறுமையாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்களாக ஓனாக அதை ஆரம்பித்து ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகிறது தான் ஒரு சிறந்த வழியாக இருக்கும். சரி, நான் ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ் பிராண்டை நான் ஒரு மார்க்கெட்டில் ஒரு 10 இயர்ஸாக இருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல் மாடலாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள எப்படி நான் சூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த 8 பாயிண்டில் ஸ்டெப் 1ல் மார்க்கெட் ரிசர்ச்சை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் அந்த பிராண்டை பற்றின மார்க்கெட் ரிசர்ச்சை நீங்கள் பண்ணணும். உண்மையிலே அந்த பிராண்டுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கா? அப்போது அந்த டிமாண்ட் இருக்குன்னா அது எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாம் அது அவங்கள டார்கெட் பண்ணியிருக்காங்க. நான் ஓப்பன் பண்ண போகிற ஏரியாவில் அந்த பிராண்டுக்கான வேல்யூவேஷன் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் மார்க்கெட்டில் அந்த பிராண்டை பற்றின ரெக்கக்னேஷனை நீங்கள் மார்க்கெட்டில் ரிசர்ச் பண்ணணும். ரெண்டாவது, ஃப்ரான்ச்சைசி ஃபீ. இந்த ஃப்ரான்ச்சைசி ஃபீயில் எந்த மாதிரியான ஃபீஸ் எல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ் பிராண்ட்னா கண்டிப்பாக இந்த ஃப்ரான்ச்சைசி ஃபீ, மார்க்கெட்டிங் ஃபீ, பிராண்டிங் ஃபீ இதெல்லாம் வாங்குவாங்க. எதனால் அப்படின்னா அது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக அது கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான். உங்கள் கிட்டேருந்து வாங்குகிற ஃபீயை உங்களுக்காக மார்க்கெட்டிங் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நல்லா சிரத்தையோட செலவு பண்ணுவாங்க. அப்படி செலவு பண்ணுறதுனால உங்களுக்கு மென்மேலும் அட்வான்டேஜஸ் வரும். ஸோ ஒரு நல்ல ஃப்ரான்ச்சைசி கண்டிப்பாக அவங்களோட ராயல்ட்டி ஃபீ, பிராண்டிங் ஃபீ, மார்க்கெட்டிங் ஃபீன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கலெக்ட் பண்ண தான் செய்வாங்க. நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு நல்ல பிராண்டை மட்டும்தான். மூணாவதாக பார்க்க போகிறது சப்போர்ட் அண்ட் ட்ரைனிங். இப்போது இந்த சப்போர்ட் அண்ட் ட்ரைனிங்கில் நம்மளுக்கு எந்த மாதிரியான ஆப்ரேஷன் சப்போர்ட் தராங்க, எந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ்லாம் தராங்க, நம்ம ஒரு அவுட்லெட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு டே டு டே லைஃப்பில் இருக்கிற ஆப்ரேஷனுக்கு தேவையான எந்த மாதிரியான சப்போர்ட்லாம் தராங்க, எத்தனை வருஷத்துக்கு நமக்கு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் சேகரித்து வச்சுக்கணும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 4, இதில் பிராண்ட் ரெக்கக்னேஷன். பிராண்ட் ரெக்கக்னேஷன்னா ஒன்றும் இல்லை, அந்த பிராண்ட் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு பிரபலமாக இருக்குது அப்படின்றத பற்றி ரொம்ப குறிப்பாக செக் பண்ணோம். பர்டிகுலராக நீங்கள் ஆரம்பிக்க போகிற ஏரியாவில் போயிட்டு அந்த பிராண்டை பற்றின ரேண்டமாக நிறைய பேர்கிட்ட ஒரு சர்வே மாதிரி எடுங்க. எத்தனை பேருக்கு அந்த பிராண்டு தெரிஞ்சிருக்கு, ஸோ எத்தனை பேர் அந்த பிராண்டை பற்றி யோசிச்சுருக்காங்க, எத்தனை பேர் போய் சாப்பிட்ருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் கேதர் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ண போகிற இடத்துல அந்த பிராண்டுக்கான க்ரெடிபிலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். அடுத்தது ஸ்டெப் 5, இதில் மெனு அண்டு ஆஃபரிங் த ப்ராடக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எந்த மாதிரியான மெனுவை தராங்க, அதே மாதிரி எந்த மாதிரியான ப்ராடக்டை ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் ஒரு பீட்சா இண்டஸ்ட்ரியாக இருக்குது, இல்லை ஒரு பர்கர் இண்டஸ்ட்ரியாக இருக்குது, இல்லை ஒரு ஃப்ரைட் சிக்கன் இண்டஸ்ட்ரியாக இருக்குது அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் தராங்க, அந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் நம்ம இருக்கிற ஏரியாவில் சூட்டபிள் ஆகுதா, மக்களுக்கு அது டிமாண்டை க்ரியேட் பண்ணுமா, இல்லை நம்ம ஏரியாவில் இருக்கிற டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி பொருள் அவங்கக்கிட்ட இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். 6வது, ஃப்ரான்ச்சைசி அக்ரிமெண்ட். ஃப்ரான்ச்சைசி அக்ரிமெண்ட்னால் இதை நீங்கள் ஒரு முக்கியமான ஃபேக்டராக கன்சிடர் பண்ணணும். ஏன்னா ஃப்ரான்ச்சைசி அக்ரிமெண்ட்டில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, அதை என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யக்கூடாது, எந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஒவ்வொரு வரிக்கு வரி நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃப்ரான்ச்சைசி அக்ரிமெண்ட்டில் இருக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சரி வருமா அப்படின்றத 1க்கு 3 முறை செக் பண்ணிவிட்டு அந்த பிராண்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸ்டெப் 7, லீகல் ஸ்ட்ரக்சர். நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற பிராண்ட் எந்த அளவுக்கு லீகலாக ரெஜிஸ்டர் ஆகியிருக்காங்க அப்படின்றத முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். ரெஜிஸ்டர்னால் ஒன்றும் இல்லை, அந்த கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான அசெட் அண்ட் லயபிலிட்டி இருக்குது, அவங்க எந்த மாதிரி பில்டிங் ஸ்ட்ரக்சரில் இருக்காங்க, அது அவங்களோட ஓன் பில்டிங் தானா, இல்லை ரெண்டல் இருக்காங்களா, இந்த மாதிரியான அவங்களுக்கு அவங்க கம்பெனி எந்த அளவுக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு எஸ்டாப்ளிஷான பிராண்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க எல்லா விதமான லீகல் ஸ்ட்ரக்சரும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அவங்களோட சர்டிஃபிகேட், டேக்ஸ் சர்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், பிராண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட காமிசரின்னு சொல்லப்படுற அவங்களோட ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், இது எல்லாமே கவர்மெண்ட்ஸ் நார்ம்ஸ் படி
எல்லாத்தையும் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணி இருந்திருப்பாங்க. இதில் எதையுமே அவங்க ஃபாலோ பண்ணல, இல்லை கம்பெனியவே ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா அறவே அந்த கம்பெனியை நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டெப் 8 பார்க்க போகிறோம். இதில் ஃபினான்ஷியல் ப்ரொஜெக்ஷன். இப்போது நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற ஃப்ரான்ச்சைசி அந்த நீங்கள் போட்டிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டை எவ்வளோ நாளில் அவங்க திருப்பி கொடுப்பாங்க அப்படின்றதுக்கான ஒரு கிளியரான பிளான் அவங்க வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும். அதே மாதிரி அதை எத்தனை பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்றத அந்த பிராண்டில் போயிட்டு இருக்கிற பிரான்ச்சஸில் நீங்கள் போயிட்டு நிறைய சர்வே எடுக்கணும். சர்வே எடுத்து அங்கே இருக்கிற 10-15 ஃப்ரான்ச்சைஸி எத்தனை வருஷத்தில் எடுத்தாங்கன்னு பண்ணி நீங்கள் வந்து ஒரு கால்குலேட் பண்ணணும். நமக்கு இது எத்தனை வருஷத்தில் கிடைக்க போகுதுன்ட்டு நீங்கள் மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணணும். ரெண்டாவது, அவங்க கொடுக்குற ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஒரு சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமான வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கிற கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெக்டொனால்ட் எடுத்துக்கின்னா அவங்களோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கம்மி தான். ஆனால் அது ஒரு பெரிய பிராண்டுன்றதுனால அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கான ரெவென்யூ வந்து அவங்களுக்கு கிடைக்கும்போது ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். ஸோ அதனால தான் மெக்டொனால்ட், கேஎஃப்சி, பீட்சா ஹட் போன்ற பெரிய பெரிய எம்என்சி பிராண்ட்ஸ்லாம் வந்து நாம் போயிட்டு அந்த பிராண்டை தேடி போவோமே தவிர அவங்க நம்மளை தேடி வரா மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய பெரிய பிராண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னா நீங்களாக போயிட்டு அந்த பிராண்டு வேணும்னு சொல்லி சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணுமே தவிர அவங்க வந்து உங்களை கூவி கூவி விற்கிற மாதிரி இருக்கிற பிராண்டாக இருக்கக்கூடாது. இதை எதனால் சொல்கிறேன் அப்படின்னா இப்போது குறைஞ்சது ஒரு 5 வருஷத்தில் இந்த மாதிரியான ஃப்ரான்ச்சைசி ஸ்கேம்லாம் ரொம்ப அதிகமாகவே நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசி ஸ்கேம்லலாம் போய் மாட்டிக்காமல் உங்களை நீங்கள் ஒரு வருஷமோ இல்லை ஒரு 6 மாதமோ அந்த துறையில் போயிட்டு நீங்கள் மொழி ஈடுபாட்டோடு கற்றுக்கிட்டு அந்த பிஸ்னஸை ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓனாக பண்ணுறது தான் என்னோடய சஜஷன். நான் ஏன் அதை ஓனாக பண்ணணுன்னு சொல்கிறேன்னா இப்போது ஒரு ஒரு பர்கர் இண்டஸ்ட்ரியோ இல்லை ஒரு சாண்ட்விச்சோ இல்லை ஒரு டீயோ இது வந்து யாரால் வேணாலும் போட முடியும். ஆனால் இதே நீங்கள் ஒரு பீட்சாவோ இல்லை ஒரு ஃப்ரைட் சிக்கனோ இல்லை இதுக்கான எக்ஸ்பென்சஸ்ஸு இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டில் கம்பீட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிற ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பிராண்டை சூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு டீ ஷாப் வைக்கிறதுக்கு நீங்கள் மாடர்ன் அவுட்லெட்லாம் நீங்கள் போகணுன்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. நீங்கள் போயிட்டு நல்லா கிரவுண்ட் ஒர்க் பண்ணி 1 இயர் கஷ்டப்பட்டீங்கன்னா அதை விட சூப்பரான ஒரு மாடர்ன் டீ அவுட்லெட்டை உங்களால் போட முடியும். அதை விட சூப்பரான ஒரு பார்பிக்யூ கிரில்லை நீங்கள் ரெடி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்லலாம் போய் மாட்டிக்காமல் நீங்கள் உங்களோட அறிவை இன்வெஸ்ட் பண்ணி அது மூலயமா நீங்கள் உங்களோட நாலேஜை பெருக்கி நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது தான் சிறந்ததாக இருக்கும். இது போன்ற ஃபுட் மற்றும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட காணொலிக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.